இன்னைக்கு நம்ம டாப் 5 ஸ்பைடர்மேனோட டார்க்கஸ்ட் தரமான அவதாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பைடர்மேனோட டாப் 5 டார்க்கஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பார்க்க போறது ஸ்பைடர் லிசர்ட். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் காமிக் புக்ல சிசாய்டு மேன் சொல்லப்படுற ஒரு வில்லனை எதிர்த்து நம்ம ஸ்பைடர்மேன் சண்டை போடுறாரு. சிசாய்டு மேனோட பவர் என்னன்னா, அவர் நினைக்கிறத உண்மையா ரியாலிட்டிக்கு கொண்டு வர வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அவரோட எதிரிகளை அதை வச்சு தாக்குவாரு. அது எதா வேணா இருக்கலாம், ஒரு ஹியூமன், அனிமல், ஏலியன், இது மாதிரி எதா வேணா இருக்கலாம். எனிதிங் அவர் நினைக்கிறத பொறுத்து தான். அப்போ இவருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஏற்பட்ட சண்டையில இவர் லிசர்ட் மாதிரி ஏலியன்ஸ் உருவாக்கி ஸ்பைடர்மேனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு ஸ்பைடர்மேன் இவரை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க ஏற்பட்ட சண்டையில ஸ்பைடர்மேன் அவரை எப்படியோ டெஃபீட் பண்ணிடுறாரு. ஸ்பைடர்மேன் அவரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அப்போ சிசாய்டு மேன் இவரை தாக்குன லிசர்ட் மாதிரி உள்ள ஏலியன்ஸ் இவரை ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணிடுது. அதனால ஸ்பைடர்மேன் தன்னோட சூட்டை தானே கிழிச்சிட்டு ஒரு லிசர்ட் மாதிரி மாறிடுறாரு. நம்ம படத்துல பார்த்த டாக்டர் கார்னஸ் ஒரு லிசர்டா மாறி இருப்பாரு. அவர் ஸ்பைடர்மேனுக்கு தெரிஞ்ச மிருகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர். ஸ்பைடர்மேன் ஒரு மிருகமா மாறினது இவரை தான் பார்க்க போவாரு. டாக்டர் கார்னஸ் லிசர்டா மாறின ஸ்பைடர்மேனை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பயங்கரமா நம்ம ஸ்பைடர்மேனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி எப்படியோ ஒரு புது கெமிக்கலை கண்டுபிடிச்சு லிசர்டா மாறின ஸ்பைடர்மேனுக்கு அதை கொடுத்து நம்ம ஸ்பைடர்மேனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாரு. அது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு லிசர்டா இருந்துட்டு நரக வேதனை அனுபவிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 4 இடத்துல இருக்குது ஸ்பைடர்ஸ் மேன். ஸ்பைடர்ஸ் வகைகள்ல ரொம்ப வித்தியாசமான குழப்பமான எர்த் அப்படின்னா அது 11518 அந்த எர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த எர்த்ல ஒரு ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்பைடர்மேனா இல்லாம ஸ்பைடர்ஸ் மேனா இருப்பாரு. ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் இவரை கடிக்கிறதுக்கு பதிலா பல ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் ஒன்னா சேர்ந்து இவர் உடம்போட ஒட்டி இவர் கூட ஒன்னா சேர்ந்து அவர் சாப்பிடுறதே அந்த ஸ்பைடர்ஸும் சாப்பிட்டு பீட்டர் பார்க்கரோட ஒன்றிணைஞ்சு ஒன்னா சேர்ந்து அவர் கூட வாழ ஆரம்பிக்கும். இதை கேட்கவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. ஆனா இந்த ஸ்பைடர்ஸ் மேன் எர்த் 11518 உண்மையிலே வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. நம்ம வேணா எர்த் 11518 போனா ஸ்பைடர்ஸ் மேனை போய் பார்த்துட்டு வரலாம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 3 இடத்துல இருக்குது சாவேஜ் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் அவரோட எதிரிகள் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவரோட எதிரிகள் ஸ்பைடர்மேனை வச்சு விதவிதமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல A+ அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம ஸ்பைடர்மேனை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடுது. அதனால ஸ்பைடர்மேன் ஒரு சாவேஜ் ஸ்பைடர்மேனை உருமாற்றப்படுறாரு. அதாவது ஸ்பைடர்மேன் ஒரு மிகப்பெரிய சிலந்தி உருவத்துக்கு மாறிடுறாரு. அந்த காமிக் முழுக்கவே ஸ்பைடர்மேன் ஒரு சாவேஜ் ஸ்பைடர்மேனா தான் இருப்பாரு. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 2 இடத்துல இருக்குது மார்வல் ஜாம்பி ஸ்பைடர்மேன். மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள பரவ ஆரம்பிச்ச ஜாம்பி வைரஸ் நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்ல முறையா நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஜாம்பியா மாறின கேப்டன் அமெரிக்கா நம்ம ஸ்பைடர்மேனை தான் முதல்ல கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த மொத்த மார்வல் யூனிவர்ஸுமே ஜாம்பியா மாற ஆரம்பிக்குது. உண்மையிலே மார்வல் ஜாம்பி காமிக் சீரிஸ் ஒரு தரமான சீரிஸ். மார்வல் ஜாம்பி காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காமிக் சீரிஸை பத்தி ஃபுல்லா நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 1 இடத்துல இருக்குது ஸ்பைடர் ஹல்க். நம்ம பீட்டர் பார்க்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பைடர் கடிக்கிறது அப்படின்றது நம்ம பீட்டர் பார்க்கிற ஒரு ஸ்பைடர்மேனை கொண்டு வரவும் பீட்டரை ஒரு சூப்பர் ஹீரோவா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவும் இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி எர்த் 122ல பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர் கடிக்கிறதுனால ஒரு பயங்கரமான சாபம் அவருக்கு கிடைக்குது. த ஹல்க் ப்ரூஸ் பேனர் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்ஸ் வச்சு காமா ரேஸ்ல ஒரு விதமான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. காமா ரேடியேஷன்ல பாதிக்கப்பட்ட ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் நம்ம பீட்டர் பார்க்கரை கடிச்சு நம்ம பீட்டர் ஒரு ஸ்பைடர் ஹல்கா மாறுறாரு. இதை ஸ்பைடர்மேன் எப்போதுமே ஒரு சாபமா தான் பாக்குறாரு. பிகாஸ் ஹல்க் அப்படின்றது ஒரு விரியான ஒரு மிருகத்தனமான ஒருத்தர். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் கண்ணில் பட்ட எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு நொறுக்கணும். இப்படி இருக்கிற ஒருத்தரை யாருக்காவது பிடிக்குமா? யாராவது இவர்கிட்ட வருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே ஸ்பைடர்மேன் அவருக்கு கிடைச்சிருக்க ஹல்கோட பவரை ஒரு சாபமா தான் பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 5 ஸ்பைடர்மேனோட டார்க்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி பார்த்தோம். இதை தாண்டி இன்னும் ஸ்பைடர்மேன் எவ்வளவோ டார்க்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணிருக்காரு. மியூட்டன்ட் ஸ்பைடர்மேன், டார்க் ஹோல்ட் ஸ்பைடர்மேன், பேஷண்ட் ஜீரோ ஸ்பைடர்மேன், சுப்பீரியர் வெனம் ஸ்பைடர்மேன், இது மாதிரி ஸ்பைடர்மேனோட எக்கச்சக்கமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட் டாப் 5 டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேவரட் டாப் 5 ஸ்பைடர்மேனோட டார்க்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல்ல அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.